அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேலாக சமுதாய ரீதியான இடஒதுக்கீடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் நடைமுறையில் இருக்கின்றன. 1882 ஆண்டு வில்லியம் ஹண்டர் என்ற ஆங்கிலேயர் மற்றும் மகாராஷ்டிராவை சார்ந்த ஜோதிர்பா பூலே ஆகியோரால் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது பல்வேறு வடிவங்களை எடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே தீண்டாமை கொடுமைகளுக்கும் பல்வேறு விதமான சமூக தாக்குதலுக்கும் ஆளான மக்களை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் 15%, பழங்குடியினருக்கு 7.5, ஆக மொத்தம் 22.5%. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப 18% பட்டியல் பிரிவு அணுகக்கூடிய மக்களுக்கும் 1% பழங்குடியிருக்கும் என 19% இடஒதுக்கீடு தற்போது அமலில் இருந்து வருகிறது. 1950 இது நடைமுறையில் இருக்கிறது. திடீரென்று 2008 ஆண்டு அன்று தமிழகத்திலே ஆட்சியில் இருந்த திமுக அரசு பட்டியல் பிரிவை அருந்ததியர் என தனியாக ஒன்றை பிரித்து அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு என பிரித்து அறிவித்தார். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் பல அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவு கொடுத்த போது நான் மட்டும்தான் இது ஒரு ஆபத்தான முயற்சி, எந்த விதமான அடிப்படை தரவுகளும் இன்றி அனுமானத்தினுடைய அடிப்படையில் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் நீங்கள் 3% என பிரிப்பது வரலாற்று பிழையாகிவிடும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் போட்டார்கள். அதற்கு பிறகு 3% இடஒதுக்கீடை கொடுத்தது மட்டுமின்றி அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேக்கூத்தா அவர்கள் சொல்லியது போல அந்த அருந்ததியருக்கு முன்னுரிமை என்ற ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்தனுடைய விளைவாக கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டம் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் மிக முக்கியமான உயர் பதவிகள், அதாவது கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே காலியாகக்கூடிய மிக முக்கியமான பதவிகளான ஒரு இடம் காலியானால் அந்த ஒரு இடத்தை அருந்ததியர் என்று இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு மட்டுமே ஒதுக்கி அந்த இடங்கள் அனைத்தும் இந்த கடந்த 20 வருடங்களாக அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுவிட்டது. தமிழகத்திலே மட்டுமே, இந்தியாவிலே இது போன்ற அநியாயம் அநீதி எந்த ஒரு சமுதாயக்கும் இழைக்கப்பட்டது கிடையாது. இப்பொழுது இதை எதிர்த்து நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த வழக்கு இது குறித்து உச்சநீதிமன்றத்திலே பஞ்சாபிலே இருந்த ஒரு வழக்கு, ஆந்திராவில் ஒரு வழக்கு இருந்த காரணத்தினாலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடந்தது. அந்த வழக்கினுடைய நிறைவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுபோல பட்டியலின் பிரிவை பிரித்து உள்ளு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் சட்ட ரீதியாக
பட்டியல் பிரிவில் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அது மத்திய அரசு தான் செய்ய முடியுமே தவிர, நாடாளுமன்றத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர மாநில அரசு செய்ய இயலாது. எனவே மத்திய அரசு இருக்கக்கூடிய சட்டத்திற்கு விரோதமாக எதிராக இப்பொழுது உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே ஒரு தீர்ப்பை கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உள் இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த இரண்டு சமுதாய மக்களும் ஆளாயிருக்கிறார். இவர்கள் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிட சமுதாய சார்ந்தவர்களும் இருவரும் தமிழ் குடி மக்கள். இந்த ஆபத்தை நான் பலமுறை சொல்லிய போது எனக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நான் தென்காசியில் போட்டியிட்ட போது, 19 போட்டியிட்ட பொழுதெல்லாம் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. இடஒதுக்கீடால் மட்டுமே ஒரு சமுதாயம் முன்னேற்ற முடியாது. அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு சமுதாயம் முன்னேறிவிட முடியாது. ஆனால் அவர்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டனுடைய விளைவாக இன்று 22% மறுக்கக்கூடிய சமுதாய மக்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டுமே, அதுவும் இடஒதுக்கீட்டுடைய அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வ் தொகுதியில் என்று போட்டியிட்டு அதோடு அவர்கள் தங்களை திருப்திப் கொள்ள வேண்டி இருக்கிறது தவிர அரசியல் அதிகாரத்தினுடைய அந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த கூட்டம் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு பிறகு இது விட்டது என்று கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இதை அப்படியே விட்டுவிட்டால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த 19% இடஒதுக்கீடு கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதரவாளரும் 15%க்கு மேற்பட்ட நம்முடைய படித்த இளைஞர்களுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டுவிடும். எனவே தான் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று பல்வேறு அமைப்புகளுடைய சார்பாக இன்று முதற்கட்டமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்பு டெல்லியில், பீகாரில், பஞ்சாபில், ஹரியானாவில் மற்றும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்த்து பந்துகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. எனவே தமிழகத்தில் இது குறித்து நாம் அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கொடுத்த எதிர்ப்பை போல அதில் கலந்து கொண்ட இன்னொரு அமைப்பும் அதற்கு எதிர்ப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த அருந்தேர்வு உள்ளிடஒதுக்கீடு வந்திருக்காது. இன்று வரையிலும் இதில் பல அமைப்புகளும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அது தொடர்கிறது. அது ஏதோ நாம் அருந்ததியர்கள் மிகவும் பாவப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது போன்று ஒரு தோற்றத்தை எல்லோரும் உருவாக்குகிறார்கள். நான் இந்த அடிப்படையில் தான் நான் 96 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயம் 500-1000 ஆண்டு காலமாக சமுதாய ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது, விளிம்பிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த அரசு அதிகாரத்திலே பங்கு பெற முடியும் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட 18% இடஒதுக்கீடு அரசனுடைய உயர் பதவிகள் 56 துறைகளில் ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உயர் பதவிகளில் வெறும் 3% மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன். இந்த வெள்ளை அறிக்கை அன்றைய காலகட்டத்தில் 99ஆம் ஆண்டு அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டதில் அன்று நாங்கள் அன்றைக்கு இருந்து கிருஷ்ணதாஸ் காந்தி மற்றும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையில் நடைபெற்றதில் நாங்கள் கண்டுபிடிச்சது 3.5 லட்சம் பணியிடங்கள். நான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நான் என்ன பேசுனா, முதல்ல நீங்க 50 ஆண்டு காலமாக இந்த 3 சமுதாயத்துக்கு வரக்கூடிய பங்கை நீங்கள் முழுமையாக கொடுக்கவே இல்லை. எனவே அந்த 3 லட்சம் பணியிடங்களை முற்றாக நிரப்புங்கள். அந்த நிரப்புற போது ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அருந்ததி சமுதாயத்துக்கு அவர்கள் அதிகமாக வருகிறார் சில சலுகைகள் காட்டி அந்த சமுதாயத்தை பிரிக்காமல் அவர்களை தூக்கிவிடுவதற்கு உண்டான வழியை பாருங்கள். ஆனால் சமுதாயத்தை பிரிப்பது தவறானது என்பதை அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நான் பெருமை பேசுகிறேன். அவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாதுன்னு கூட நான் பேசுகிறேன்.
அவர்களை தூக்கி விடுங்கள், அவர்களையும் பண்ணுங்கள். ஆனால் சமுதாயத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், பிளவை உண்டாக்கிவிடும் என்பதுதான் நான் சொன்ன கருத்து. ஆனால் அன்னைக்கு எப்படியாவது பிரித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னைக்கு அந்த திமுக மைனாரிட்டியா இருந்ததுனால சில கட்சிகள் அது எப்படியாவது இன்னும் சொல்லுவாங்களே, நமக்கு பாயசம் போடுங்க பக்கத்துல பாயசம் போடுன்னு சொல்ற மாதிரி சில கட்சிகள் அவர்களுடைய சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்பதற்காக இதை ஆதரித்தால் தான் அதை கேட்க முடியும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு அரசியல் சூழ்நிலை கருத்திலே கொண்டு அன்று அதை ஆதரித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். எனவே இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இது வேறு ஒரு நிலை மாறி இருக்கிறது. எனவே நாம யார் மேலேயும் காழ்ப்புணர்வு இல்லை, யாரும் வளரக்கூடாது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாயத்தில் பேசக்கூடியவர்களை காட்டிலும் அவர்களுக்காக அதிகமாக கஷ்டப்பட்டவர்களும் ஆனால் பாதிப்புக்கு ஆளானவர்கள் நாம் தான் இருக்கிறோம். அதனால யாரும் போலியான கருணை யார் மீதும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை எந்த சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட், அப்போ சமுதாய ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பிரிவினருக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை மட்டும்தான் நீங்க காரணமாக கொண்டு நீங்க இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டுமே தவிர வேறு வேறு காரணங்களை கொண்டு வந்தால் இந்த இடஒதுக்கீடு நீர்த்து போய்விடும். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு கிரீமி லேயர் கொண்டு வரப்படுகிறது. எனவே இது ஒரு பேரு ஆபத்தை உருவாக்குறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தோடனே நாம எத்தனையோ முறை பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று சட்டமன்றத்தில் குறிப்பிட்டோம், எவ்வளவோ போராட்டம் நடத்தணும். அன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு செவி சேர்க்கல. அன்னைக்கு அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் கேரளாவில் 100 முறை பின்னடைவு பணியிடங்களுக்காக அறிக்கை கொடுத்து நிரூபிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட பின்னடைவு பணிகளுக்கு சிறப்பு சேர்க்கை நடத்துவது கிடையாது. ஆனால் 18% இடஒதுக்கீட்டையே நிரப்பாத அரசு அவசர அவசரமாக 3% கொண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டுமே வேலைக்கு அமர்த்தினார். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 20 பேராசிரியர் பணியிடங்களாச்சு, அது அத்தனையும் அருந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலை 96 இடங்கள் உருவாச்சு. அந்த 96 இடங்களும் ஒன்லி எஸ்சிஏன்னு போட்டாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி 60க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாச்சு, அது அத்தனையும் எஸ்சிஏ என்றே பண்ணாங்க. ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக சுக்குநூறாக்கி தமிழ் துறை என்றால் நாடகத்துறை ஒன்று, இலக்கியத்துறை ஒன்று, கவித்துறை ஒன்று என்று 10 துறையாக பிரித்து 10 பேராசிரியர்களை போட்டு 10 பேரும் எஸ்சின்னு கொடுத்தாங்க. இது போல அநீதி தான் 2009-10 ஏறக்குறைய இந்த 14-15 வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு அநீதி நடைபெற்றிருக்கிறது. அதை வடக்கு மாவட்டத்தில் ஆதிவாழர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க இதை முதல்ல கருத்து பிரச்சாரமாக, இது அருந்ததிற்கு எதிரான பிரச்சாரம் கிடையாது. ஆனால் ஆளும் தரப்பினர் பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய விளைவுதான்ங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அதனால ஒன்றுபட்டு இது மக்கள், அதாவது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அந்த சகோதரர் அவர் கணேசமூர்த்தி பேசினார் விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசுகளை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும். எனவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்னோடியாகத்தான் இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறோம். எனவே எங்களுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு இந்த உள்ளுடற்கீடு கொண்டு வந்த பிறகு நீங்க எத்தனை இடம் எந்தெந்த துறையில காலியாச்சு என்பது குறித்து நீங்க உண்மையா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ரெண்டாவது, இன்று தேவேந்திர குல வேளாளர் ஆதரவாளர் அருந்ததியுடைய சமூக பொருளாதார வாழ்நிலை குறித்து நீங்க உண்மையா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து தமிழ்நாட்டில் பட்டியலிடக்கூடிய 76 சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எனவே அதையெல்லாம் ஒண்ணுமே செய்யாம விருப்பம் போல இவர்கள் ஒண்ணுக்குன்னு அடிச்சுட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வையில கொண்டு வந்தக்கூடிய இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும். இதை குறிப்பாக அந்த உள்ளொதுக்கீடு முன்னுரிமைன்னு இருக்குதுல்ல, அது முதல்ல காலி பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலி பண்ணப்பட வேண்டியது நீங்க ரோஸ்டர் சிஸ்டத்தில் 100 பாயிண்ட் போல 200 பாயிண்ட் கொண்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா முழுக்க எஸ்சியா போயிடுச்சு. அதாவது 18 நம்ம இதுவரையிலும் எஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 18 பேர் இந்த விழுக்காடு இப்படி
அவர்கள் 18 பேர் தேர்வு செய்யணும்னா மொத்தம் 100 இடம் காலியாக இருந்தால் தான் போக முடியும். ஆனால் அருந்தியர்கள் 50 இடம் காலி இருந்தாலே அவங்க 3% அவங்க போய்விட முடியும். அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அதே போல பல்வேறு பல போஸ்ட்டுகள், எண்ணற்ற போஸ்ட்டுகளில் கூப்பிட்டு அந்த சமுதாயத்தை மட்டுமே அவங்க பண்ணிக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி. எனவே இது களைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பல அமைப்புகள் சார்பாக இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இது முதற்கட்டமாக நடக்கக்கூடியது. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடத்திவிட்டு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து தரப்புகளையும் திரட்டி கோட்டையை நோக்கி மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.